கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், நீ உன் நாச்சிராணிக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சாராயினால் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலை காரணமாக கர்ப்பிணியாக இருந்த ஆகார் வனாந்திரத்துக்கு தப்பி ஓடி போனார். அப்போது கர்த்தருடைய தூதர் அவளை கண்டு ஆகாரை நோக்கி மீண்டும் அவளுடைய எஜமானாகிய சாராயிடமே திரும்பி சென்று அவளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி கட்டளையிட்டார். இந்த கட்டளை ஆகாருக்கு கடினமாக தோன்றினாலும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததன் அவசியத்தை இவ்வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எனக்கு பிரியமானது, ஒரு கடினமான சூழ்நிலை இருந்து தப்பி ஓடுவதை விட அங்கு தங்கி தேவனின் பாதுகாப்பை நம்புவதே சிறந்தது என்பதை இவ்வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த கட்டளைகளை தொடர்ந்து ஆகாரின் சந்ததி எண்ணி முடியாதபடி பெருகும் என்ற ஒரு பெரிய வாக்குறுதியும் தேவன் ஆகாருக்கு அளிக்கிறார். சுதந்திரம் தேடி வனாந்திரம் சென்ற ஆகாரிடம் தேவன் அவருடைய பொறுப்பையும் சமூக ஒழுங்கையும் நினைவூட்டி மீண்டும் திரும்பி செல்ல கட்டளையிடுகிறார். இது தேவன் நம்முடைய கஷ்டங்களையும் காண்கிறார் என்பதையும் அவர் ஆசீர்வாதம் கீழ்ப்படுதல் அடங்கியுள்ளது என்பதையும் நமக்கு காட்டுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இக்கட்டான நேரங்களில் ஓடி போகாமல் தேவனுடைய சித்தத்திற்கு பொறுமையுடன் கீழ்ப்படிந்து அதிகாரத்திற்கு அடங்கி நடப்பதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.